அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். உறுதிமிக்க நேர்மை கொண்ட பரதனின் உள்ளத்தை காப்பீர் என்று சத்துருக்கன் முனிவர் யாவரையும் நோக்கி பேசுதார். பாடல் எண் 953. உறுதியான நேர்மையதன் உளங்காத்தே அருள்வீரு, இறுதியான கடமை செய்ய இனியவனுக்கு அருளீரு, வறுமையில்லா நெஞ்சத்தின் வளம் காவாது இருள்வீரு, பொறுமை கொண்டே யோசிக்கும் பொறுப்பினையும் அறுப்பீரு. இதுவே 953வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். உறுதியான நேர்மையதன் உளங்காத்தே அருள்வீரு என்ற முதல் வரிக்கான விளக்கம், என்னுடைய தமையன் பரதன் மிகவும் உறுதிமிக்க நேர்மை கொண்டவன். நாடாளும் பதவியை ஏற்க மாட்டேன் என்றும் இளவரசு பட்டம் சூட்டிக்கொள்ள மாட்டேன் என்றும் அவன் கூறிய அந்த வார்த்தைகளில் மிகவும் உறுதிமிக்க நேர்மையுடன் அவன் நிற்கக்கூடியவன். அத்தகைய உறுதிமிக்க உள்ளம் கொண்ட என் தமையனுடைய உள்ளத்தை நீவிர் காத்து அருள மாட்டீரோ, அதற்காக இறுதியான கடமை செய்ய இனியவனுக்கு அருளீரோ. என் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி கடனை என் தமையனை செய்ய வைத்து அவன் அந்த கடனை செய்வதற்காக ஒத்துழைப்பை நீவிர் கொடுக்க மாட்டீரோ. வறுமையில்லா நெஞ்சத்தின் பலம் காவாது இருள்வீரோ. என்னுடைய தமையனுடைய உள்ளமானது எந்த வறுமையும் இல்லாத, அன்புக்கும் நல்ல பண்புக்கும் வறுமையே இல்லாத வளம் மிகுந்த உள்ளம் என் தமையன் பரதனுடைய உள்ளம். அந்த வறுமையில்லாத உள்ளத்தின் வளத்தினை காக்காமல் பேணி பாதுகாக்காமல் உம்முடைய உள்ளமும் இருளடைந்து போய்விடுமோ. அவ்வாறு அவனுடைய உள்ளத்தை காக்காமல் அந்த உள்ளத்தை கொல்லக்கூடிய செயலை நீவிர் செய்தால் உம்முடைய உள்ளமும் இருளடைந்து போய்விடும். அவ்வாறு உம்முடைய உள்ளம் இருளடைந்து போய்விடும் நிலையை நீர் அடைந்து விடுவீரோ. பொறுமை கொண்டே யோசிக்கும் பொறுப்பினையும் அறுப்பீரோ. பொறுமையை கொண்டு, பொறுமையை கை கொண்டு யோசித்து செய்யக்கூடிய பொறுப்பு மிக்க நல்லோராய் வாழ்வதை கைவிட்டு அந்த பொறுப்பையும் அறுத்து எறிவதைப் போல் பொறுப்பற்றவராய் நீவிர் ஆகி விடுவீரோ என்று சத்துருக்கன் அந்த முனிவர் யாவரையும் நோக்கி கேட்டார். இதுவே 953வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 954வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.